ஏங்க உங்களைத்தான் சொல்லுமா. மூல நட்சத்திரம் இருந்தால் மாமனாரை அடித்து போட்டுருங்களாமா கல்யாணம் போகிற இடத்துல பிள்ளை கொடுத்தா. பிள்ளை இப்போ கட்டிட்டு வர்றாங்கன்னு வைங்க. மூல நட்சத்திரம் என்ன போதுமா போய் மாமனார் அடிச்சு போட்டுருக்கு? அதுதான் கேட்குறேன். அது எப்படி அடிக்குமா மூல நட்சத்திரம்? ராகு கேது இருக்குதாமா. ராகு கேது இருந்தால் ராகு கேது இருக்கிற ஜாதகமே தேடிட்டு இருந்தா 10 வருஷமானாலும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாது. ஜென்ம சனி இருக்குதாமா. ஜென்ம சனி இருந்தால் குழந்தைங்க பிறந்தா குழந்தைங்க ஆகாதாமா வீட்டுக்கு. அப்போ என்னதான் பண்ணலாங்கிற அது அப்புறம் என்ன இது இன்னொன்று என்னமோ சொன்னாங்களே 7.5 சனி. அது எல்லா சனியும் ஜென்ம சனி 7 சனி எல்லா சனியும் இருக்கு. வாழ்நாள் கூட இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ நான் அதெல்லாம் சொல்ல எங்கள் சித்தி சொன்னதை நேரம் பேசிகிட்டு இருந்து இதெல்லாம். சித்தி என்னங்கிறாங்க, பேத்திக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பொண்ணுக்கு 28 ஆகுது. நான் சொல்கிறது கேளு. நான் 3-4 மாப்பிள்ளையை அனுப்பி வச்சுட்டேன். ஜாதக பொருத்தம் இல்லைன்னு அனுப்பி ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு இது பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நான் அனுப்புகிற மாதிரி. அப்புறம் நான் சொன்னால் கேட்டாதானாகு. இப்போ வந்து பொண்ணுக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்குதா, இப்போ அதனால சரி ஏதாவது மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கங்கிறாங்க. நான் அதான் நீங்கள் சொன்னதுன்னு சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. என்ன சரியில்லைன்னா இப்போ கவர்மெண்ட் ஷாப்லேயே வேணுமா மாப்பிள்ளை. யார் இவங்க 30 பவுன் பண்ணாங்க போடுறாங்க. கவர்மெண்ட் ஷாப்பில் இருக்கிறவங்க யார் கட்ட வர்றாங்க? அது எப்படி நான் சொல்ல முடியும்? கவர்மெண்ட் ஷாப்பில் இருக்கிற கட்டினா அதை நம்ம ஒன்று சொல்ல மாதிரி ஆண்டவனா சொல்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை. கிடைக்கணுமல்ல கரெக்டாக அந்த ஜாதகம் இவங்க பார்க்குறதுக்கு செட் ஆகணுமல்ல. இவங்களுக்கு ராகு கேது இருக்குது, அவங்க வந்து ராகு கேது இருக்கிற மாப்பிள்ளையே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒத்து வர்ற இதாக. அதான் நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நாங்கள் பார்க்கல. நாங்கள் வேணால் நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. எங்களுக்கு வந்து அதெல்லாம் நாங்கள் ஜோசியம் பார்க்குறது அந்தளவுக்கு நாங்கள் ஜோசியம் பார்க்குறதா, அதுக்காக இந்தளவு நம்பிக்கையெல்லாம் பார்க்குறதில்ல. அதுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் பார்க்கலன்னு சொல்லிட்டோம். நீங்கள் பார்த்தா ஓகே சொன்னால் சரி, அப்படி தான் நாங்கள் முடித்தோம். அதெல்லாம் பார்க்கவே இல்லைன்னா சிரிக்குது அந்த அம்மா. அப்புறம் எங்கள் பசங்க பொண்ணுங்க நல்லா இல்லாமல் இருக்காங்களா இப்போ? அதுக்கு நான் என்ன பண்ண, நாங்கள் பார்க்க வச்சோம். ஜாதகத்தை உங்களுக்கு பொறுத்த முடியாது எங்களுக்கு ஓகே சொல்லிட்டேன். இப்போ நம்ம மருமக ஜாதகமே எடுத்த சொல்கிறாங்கன்னு வைங்க, நீங்கள் பார்த்துங்க அவங்க அப்பா கிட்ட. அதே மாதிரி மருமக ஜாதகம் அவங்க அம்மா கேட்டாங்க. ஐயோ நான் ஜாதகம் பார்க்காம சம்மந்தியமாக சொன்னாங்க. ஐயோ ஜாதகம் பார்க்காம நாங்கள் செய்யவே மாட்டோம், நீங்கள் பார்த்துங்க. நான் பார்க்கல. அப்படி தான் நாங்கள் அப்போ சொன்னோம். அப்படி தான் நாம் சொன்னப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். நாங்கள்லாம் அப்படி தான் பார்த்தோம். உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்னா பாருங்கன்னா அப்படியே வச்சுட்ருங்க. சரியா? நான் அது இதெல்லாம் நீ சொல்கிற. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன். அன்றைக்கி போன அன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு என் மூஞ்சி சுழிச்சா கூட போயிடுச்சு. சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். சொந்தக்காரியாக இருந்தாலும் என்ன அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் எத்தனை நாளைக்கு வச்சுருக்கு? இப்போ 28 29 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. நம்ம ஒன்றும் பேச முடியாது. இப்போ ஒன்று இன்றைக்கி என்ன நோட்டிட்டு கூப்பிட்டு பேசிக்கிட்டு எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? இப்போ கல்யாணம் இருந்து குழந்தை வச்சிருப்பேன். நான் சொன்னேன் மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளை அவங்க கல்யாணம் பண்ணி இப்போ நல்லா இருந்திருக்கலாம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா? மோசமான மாப்பிள்ளையா? நல்லா மாப்பிள்ளை தான். கேட்கல என்ன பண்ணுறது? அதனால் வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு தான் சொல்ல. ஜாதகமெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா எல்லாமே அவங்க மனசு தான் காரணம். பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருந்ததா கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு போய் இப்படியெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஜனங்க புரியாமதான் ஒவ்வொன்று இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயம் ஏதோ ஒரு அளவுக்கு பார்க்கலாமா? சும்மா அதையே பார்த்துட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி.